இல்லை அது வந்து அண்ணன் சொல்கிறது வந்து நம்ம கழுதைன்னா ஒரு இழிப்பிறப்பு மாதிரி இருக்குது. கழுதையிலே அழிஞ்சிருச்சு, வண்ணத்துப்பூச்சி அழிஞ்சிருச்சு, சிட்டுக்குருவி அழிஞ்சிருச்சு. நம்ம எந்த அழிவையும் கவலைப்படலை. சக மனித சாவையை சைத்துக்கிட்டு தான் நம்ம போகிறோம். நாய்களை முழுதாக ஒழிக்கிறது என்ன பேராவத்துக்குன்னா எலிகள் பெருகும், அப்போ பிளேக் நோய் வரும். இப்போ இந்த நோய் அதிகரிக்குதுன்னா அந்த நோய் வரும். எதையும் ஒரு சமநிலையில் வைக்கணும். அப்போ அதை முறையாக மாநகராட்சி நாய்களை எடுத்து அதுக்கு தடுப்பூசி போட்டு அது பண்ணணும். அதுக்காக நீங்கள் என்னென்னா தெருநாயின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் நம்ம வீட்டு நாய், அதுதான் நாட்டு நாய். நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோடனே நம்ம ஆள் ரோட்டுக்கு வந்துட்டான், அவன் தெருநாயாக ஆகிட்டான். அவனுடைய பராமரிப்பு செலவு கம்மி. அவன் இருக்கிற மிச்ச கஞ்சியை சாப்பிட்டுட்டு வீட்டு வாசலில் கிடப்பான், பாதுகாப்பாக இருப்பான், ஆடு மாடு மேய்க்க வருவான், வேட்டைக்கு போவான், எல்லாம் செய்வான். இவனுக்கு தனியாக பிஸ்கட், அந்த உணவு தனி, அவனுக்கு தனி மருத்துவம், அவனுக்கு தனி. அவர் குளிரூட்டப்பட்ட அறையில் தான் இருப்பார். அவர் ஒரு குட்டி, ஒரு நாய்க்குட்டி 25-20 1 லட்சம் வரைக்கும் இருக்குது. இது ஒரு பெரிய சந்தை. அதனால் என் நாயை தெருவில் போட்டு அவன் நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். அதனால் அது வீட்டு நாயாக அது தெருநாயமாக இருக்குது. இதான் நாய், நம்ம நாய். அது உரிய பராமரிப்பு இல்லாதனால அது எண்ணிக்கை பெருகிருச்சு. இங்கே போவோர் வருவர்கள்லாம் அது கொஞ்சம் கறியை வாங்கி போட்டு பழக்கி விட்டோன்னே அதை ஒரு இந்த நாய் பராமரிப்பு ஒரு பெருமைக்காக அது என்ன செய்யுது, அதை சாப்பிட்டு பழகணுன்னு இந்த சுவையில் வந்து அங்கே திருப்பூரில் காங்கேயத்தில் பல ஆடு மாடுகளை கடிச்சிருச்சு, இங்கே பெரம்பலூரில் கடிச்சிருச்சு. அதனால் விவசாயிகள் பாதிப்பு. அதுக்கெல்லாம் நாங்கள் அறிக்கை கொடுத்து பேசணும். அது அரசு அது பொறுப்பாக எடுத்து அணுகணும். அதுக்காக நாயை முழுதாக ஒழிச்சிடுறதுங்கிறது, ஏழ்மையை ஒழிக்கணும்லாம் ஏழைகளையெல்லாம் கொன்றணுங்கிற முடிவு வரக்கூடாது. சரிதா? குடிசையெல்லாம் வீடுனா குடிசையெல்லாம் தீ வச்சு கொளுத்திடுறதுலான்னு வரக்கூடாது. அது ஒரு சரி பண்ணோம். அதை சரி. அமெரிக்க அதிபர் 50% வரியை வந்து முதலே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? இந்த வரி முதலே போட்டுக்கணும். எப்போ இப்போ போட்ட 50%லே பல்வேறு செக்டார் எல்லாம் முடிஞ்சு போயிடும். டெக்ஸ்டைல் செக்டாரு, நவரத்னா, தோல், மீன் எல்லாமே முடிஞ்சிடும். பேசுகிறது பார்த்து அவர் பேசுகிறதுல எனக்கு ஒன்றும் வியப்பு இல்லை. அவர் புவி வெப்பமாகுதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்ங்கிறப்பில்ல. அவர் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார். ஒரு வல்லாதிக்கத்தின் அதிபர். அவர் செய்கிறார். அது அவர் நாட்டுன்னு பார்க்குறாரு. நம்ம அவங்கள சார்ந்து நம்ம வர்த்தகத்தில் நிறைய இந்த உலகம் சந்தைமயமாக்கப்பட்டதில் பிற நாடுகளை சார்ந்து இருந்ததில் நம்ம பாதிக்கப்படுறோம். இப்போ பின்னலாடை நீங்கள் ஒரு நெசவில் மட்டும் பார்க்குறீங்க, ஒவ்வொரு துறையாக பாதிக்கப்படும். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நம்ம சந்திப்போம். அது எனக்கு பெரிய அச்சம் இருக்குது. ஏன்னா பங்களாதேஷ்லேயும் இலங்கையிலையும் வந்தது இங்கே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். நமக்கு அவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது. ஏன்னா அது ஒரு சின்ன மாநில அளவே உள்ள நாடுகள் இலங்கை, பங்களாதேஷ்லாம். நம்ம 29 நாடு, நம்ம பெரிய ஒரு துணைக்கண்டம். அப்படிலாம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். இவங்க தானே கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், இதே ட்ரம்பை கூட்டிகிட்டு வந்து 7 வகை மாட்டுக்கறியை வறுத்து பொறிச்சு வச்சதில் மகான்கள்லாம் நம்மளுக்கு தானே. இப்போ அதெல்லாம் பேசணும், அங்கே தானே போய் பேசணும். எனக்கிட்ட கேட்டு என்ன பண்ணுறது? என்னை அந்த நாட்டுக்குள்ளே நுழையவே விட மாட்டான், தடை பண்ணி வச்சுருக்கான். நான் பேசுகிறேன்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.